Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் கூட மீண்டும் இந்த டெய்லி டெலிவன்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குற அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமாய் சேமமாய் இருக்கிறீங்களுக்கு விசுவாசிக்கிறேன். ஆமேன். இந்த நாளில் கூட கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். வேத புஸ்தகத்திலே யோவான் எழுதின புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிப்போம். ஜான் சாப்டர் 16 verse 20. கர்த்தருடைய வார்த்தை எப்படியாய் சொல்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளில் கூட எந்த காரியத்தில் நீங்கள் ஒருவேளை துக்கத்தோடு இருக்கிறீங்களா, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள், என் வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்கள், பலவிதமான காரியங்களை நினைத்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா, ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கை இருக்க எப்பேற்பட்ட துக்கமான காரியங்கள், வேதனையான காரியங்கள், அதை மாற்ற அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தன் பிள்ளைகளை குறித்து துக்கப்பட்டு கொண்டு இருப்பாங்க. பிள்ளைகள் கீழ்படுகிறதில்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, நன்மையான காரியங்களை செய்ய முடியலே, வறுமை நிமித்தம் அநேக விதமான போராட்டங்கள், அநேக விதமான பிரச்சனைகள் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் கண்ணீராக இருக்குது, என் வாழ்க்கையில் வேதனையாக இருக்குது என்று துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இந்த நாட்களில் பார்க்க முடியுது. எத்தனையோ பேர்கள் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்க முடியாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறாங்க. எத்தனையோ குடும்பத்தில் வியாதி நிமித்தம் துக்கப்படுறாங்க. பலவிதமான பிசாசின் போராட்டங்கள் நிமித்தம் துக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் வேதனையோடு இருக்கிறாங்க. அப்பா உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறா, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். உங்கள் வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கை இருக்கிற போராட்டங்களை மாற்ற ஏசப்பால முடியும். என வாக்கு கொடுக்கிறவர், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமையை பார்க்க போகிறீங்க. வேதத்தில் கூட பார்க்கும் போது அன்னாள் என்ற ஒரு சகோதரி, அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம், எல்லா ஆஸ்திகள் இருந்தது, எல்லா அந்தஸ்து இருந்து, நேசிக்கிற கணவர் இருந்தால், ஆனால் அந்த மகள் கூட இருக்க துக்கம் பார்த்தீங்கன்னா அவள் குழந்தை பாக்கி இல்லாதபடிக்கு ஒரு துக்கத்தோடு இருந்தால், ஒவ்வொரு நாளும் வேதனை, ஒவ்வொரு நாளும் அவமானங்கள், நிந்தையான வார்த்தைகள், வாழ்க்கையில் அந்த துக்கத்திலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதுன்னு ஏங்கி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஒரு நாள் இந்த அன்னாள் என்ன பண்ணாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறாங்க. தன் இதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் துக்கத்தை ஏசப்பா சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போதே நம்ம பார்க்கிறோம் வேதத்தில் அவளுடைய துக்கத்தை ஏசப்பா சந்தோஷமாய் மாற்றினா. அந்த மகள் தேவனை நோக்கி ஜெபித்த பிறகு அவள் முகத்தில் துக்கம் காணப்படவில்லை. கர்த்தர் எப்படி வாக்கு கொடுத்தாலோ கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தா, அதே போல என் கண்பார்களே, இதை பார்க்குற நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எந்த துக்கத்தினால, எந்த கஷ்டத்தினால நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு, எந்த காரியத்தில் நீங்கள் துக்கத்தோடு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா, ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்களுடைய இருதயத்தை அந்த அன்னாள் எப்படி தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாலோ அதே போல் உங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கங்களை ஏசப்பா சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஒருவேளை உங்கள் கஷ்டத்தை மனுஷனுக்கிட்ட சொல்லும் போது அது கேலி பரியாசம் செய்வாங்க, உங்கள் காரியத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஏசப்பாவுடைய சமூகத்தில் உங்கள் காரியத்தை நீங்கள் அறிக்கை இடும் போது, தேவ சமூகத்தை உங்கள் இதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது ஏசப்பா உங்கள் வாழ்க்கை இருக்க எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிறவர் வாக்கு மாறாத தேவன். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை பார்க்க போகிறீங்க. இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, ஏசப்பா இந்த வேலை கூட ராஜா, என் ஜனங்கள் எந்தெந்த காரியத்தில் அப்பா துக்கத்தோடு இருக்கிறாங்களோ, வேதனையோடு இருக்கிறாங்களோ ஏசப்பா, நீங்கள் வாக்கு கொடுத்திருக்க துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன்றப்பா நான் விசுவாசிக்கிறப்பா. உங்கள் வாழ்க்கை இருக்கிற எல்லா துக்கங்கள் மாறட்டும். எந்த காரியத்தில் துக்கத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிறாங்களோ என் தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வீராக. அன்னாளின் கண்ணீரை துடைத்த தேவன், அன்னாருடைய துக்கத்தை களிப்பாய் மாற்றின தேவன் ஏசப்பா, இவங்க வாழ்க்கை இருக்கிற துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியப்பா அவங்கள ஆசீர்வதிப்பீராகப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.